ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீடச் பண்ணுறது தாங்க நிறைய விதமான வேலையாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸு, பிளக்கின்ஸு, சாஃப்ட்வேர்ஸ்னு நிறையவே நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரீடச் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட ஒரு பிளக்கின். ஓகேங்களா? இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களுமே இந்த ரீடச் ஃபார் மீ தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த பிளக்கின்ஸில் நிறைய எரர்ஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு நமக்குமே அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கலங்க இது வரைக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அந்த பிளக்கின்ல இஷ்யூவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மக்கிட்ட இன்னொரு பிளக்கின் இருக்குது. ஓகேங்களா? ரீடச் ஃபார் மீலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இந்த வெர்ஷனில் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது, எரர் மெசேஜ் எதுவுமே வரல. நாங்கள் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ கீழே கண்டிப்பாக லிங்க் இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அந்த பாஸ்வேர்டை பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த பிளக்கினை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில் போய்ட்டு ரீடச் ஃபார் மீ அப்படிங்கிற பிளகினில் நான் ரீடச் ஃபார் மீ ஹீல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் சேம் அதே தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். ஆனால் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணும். ரெண்டாவது எரர்ஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கல. ரொம்ப நாளாக நாங்கள் இது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த பிளகின் எரர் வந்திருந்தால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் அதே பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அது ஒர்க் ஆகியிருக்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த பிளகின் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து அந்த முந்தைய வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எரர் வந்திருந்து நீங்கள் அதை எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பிளகின் யூஸ் பண்ணலாம். அது இருந்தாலுமே இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து எவ்வளோ பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்றதை நீங்கள் கண்டிப்பாக டிக் மார்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸில் சின்ன சின்ன டீட்டெயிலுமே அதை அனலைஸ் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளகின் அமேசிங்கான ஒர்க் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எரர்ஸுமே கொடுக்கல. நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா ஃபோட்டோஷாப்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த பிளகின் இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் கண்டினியூ 1 by 1 டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இது சிம்பிள் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணாலே ஓகே தாங்க. நீங்கள் எந்த ஒரு டிஃபிகல்ட் இன்ஸ்டாலேஷனும் இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை நோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.